அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை விஜய் சந்திக்க அனுமதி கோரி ஆட்சியரை தாவைக்குவினர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, முழு விவரம் என்ன? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக பாதுகாப்பு கேட்டு ஏற்கனவே மாவட்ட எஸ்பி மற்றும் தமிழக டிஜிபிக்கு கடிதம் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதுகாப்பு வழங்க உத்தரவிட கோரி ஒரு கடிதம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், சென்னைக்கு அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அது சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் 5000 ஏக்கருக்கும் அதிகமாக கையகப்படுத்தி புதிய விமான நிலையம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அதற்கான முதற்கட்ட பணிகளும் தொடங்கி இருக்கிறது. இதற்காக வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பணிகளானது தொடங்கி இருக்கிறது. இதை எதிர்த்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பரந்தூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த மக்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் நேரில் சந்தித்து பேசுவதற்காக திட்டமிட்டார். அதற்காக 19 அல்லது 20ஆம் தேதி தான் அங்கு செல்வதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறையில் கடிதம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக மாவட்ட எஸ்பி மற்றும் தமிழக டிஜிபி ஆகிய இரு இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த கடிதத்தின் மீது எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும், காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக அனுமதி கேட்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவெளி.